அப்படி 56 பெருத்த பாரிபட்சம் இதோருக்கு முடியாது. அங்குதேசம் அல்லவா? ஓ அங்கதேசம். அங்குதேசம் சொல்லலாம், அல்ல சனந்தாபுரம் சொல்லலாம், அல்ல திருக்குறுக்கை. ஓ திருக்குறுக்கை. ஆமா, திருக்குறுக்கை அங்குதேசம் அல்ல சனந்தாபுரி சொல்ல முடியாது. அங்குதேசத்தை அங்க முடியாது, வாரி வாரி வழங்க முடியாது. மதியா மன்னர் இருக்காரு கருணாபிஷேகம். கருணாபிஷேகம். அப்படி கருணாபிஷேகத்துக்கு மனிதா இருந்தாலும் என் வாழ்க்கை என்ன, நான் எங்கே பெண் பிறந்தேன் என்று தெரிய வருமா? சொல்லுங்கம்மா. ஆமா, அன்பு வித்யாவார்களோ இந்த பொண்ணு நாயகம் எப்படி பிறந்தேன் எப்படி அம்மா என்று தெரிய வருமா? ஆமாம்மா தெரியாதுமா, சொல்லுங்கம்மா. இருக்க முடியாது. 56 56 12 வருடத்துக்கு ஒரு முறை என்ன ரிஷிபத்தியாக முடியாது ஏகம் செய்வது வழக்கம். ஆமாம்மா. அப்படி ஏகம் செய்யும் காலத்திலே அடியே அப்படி எனக்கு ஏகமங்கள் என்ன? ஆமா, ஒரு முறை ஏகம் செய்வது. அந்த ஏகத்திலே மன்னாதி மன்னர் பவனி வெந்தர் 56 ராஜாக்கள் என்ன சொல்ல முடியாது. அனைவரும் ஏகம் செய்வது வழக்கம். ஓ ஏகம் செய்வது வழக்கம். அப்படி ஏகப்பட்டது நிறைவேறவில்லை.
ஏக நிறைவேறவில்லை. ஆமா என்னடா இது ஏகத்துக்கு அதிகாரியா இருக்கு மெய்யானே யார் தேவன் அல்லவா 12 வருஷம் முறை இந்த ஏகம் செய்யறோம் இந்த ஏகம் நிறைவேறவில்லையே இதுக்கு என்ன பலன் என்று தெரியாது அப்படி பார்த்தா அதிகாரியானே தேவேந்திரன் பார்த்தா இந்த ஏகத்து ராமதிகாரி அல்லவா இது கேட்டு அறியாது அங்க என்ன செய்யறாங்க தெரியுமா அடி சொன்ன மாதிரி கேட்டு எப்படிப்பா எப்பேருடைய கட்சிக்கு அதிகாரியா இருப்படியானே தேவேந்திரன் அல்லவா சத்தம் சத்தம் கடையிலே பத்தியால இப்படி இருக்கிற காலத்து பார்த்தா தேவேந்திரன் அது இருக்கும்படியா பொருளாதார இருக்கும்படியானே தேவேந்திரன் பற்றவன் ஏதேதி பெருமையாகத்திலே இது ஆதிக்கம் என்று ஆனா அமைக்கலவாய் சொல்லுவது ஏகத்திலே பொன்பொருள் எல்லாம் கொட்டிய போதும் ஏகம் நிறைவேறவில்லை என்னடா இது இப்ப ஏகத்திலே பொன்பொருள் எல்லாம் போட்டோம் ஏகம் நிறைவேறவில்லை பார்த்தான் தேவேந்திரன் அது இருக்கும்படியானே தேவேந்திர மனைவி என் இந்திராய வட்டம் கைத்தன் இருக்க முடியாது சொர்ணம் என்றால் பொன் பொன்னாள் எடுத்த ஆவணத்தை எடுத்து அது ஒரு குழி யாகத்தில் விடவும் அந்த பொண்ணெல்லாம் உருகி ஒரு சிலையாயிரம் எம்மாள் ஒரு 3 பதினாறு இருக்கின்றேன் பார்த்தா தேவர்கள் ஏது ஜகத்திலே இது ஒரு பதுமையாகப்பட்டது இவ்வளவு அழகா இருக்கிறது இவ்வளவு அழகா இருக்கிறது பார்த்தாலும் தேவர்கள் ஏதேது இந்த குழந்தைக்கு என்ன பேச்சு கொடுத்தார் எப்படி இருக்கும் என்று ஆட்கள் அழித்தல் படைத்தார் கைலாயத்தை சார்ந்து பார்த்தார் கைலாய பரமன் என்ன தேவர்களே உங்கள் குழந்தை கேட்கும் வளர்த்தனே ஐயா இப்ப ஒரு அழகான ஒரு பதிவு ஒன்று இருக்கின்றது இந்த பதவியாகப்பட்டது பேச்சுங்களை கொடுத்தார் எவ்வளவு அழகா இருக்கும் பதுமையா இருக்கும் போதே இவ்வளவு அழகா என்ன அந்த பதவிக்கு ஆவணம் கொடுத்தார் ஆமா அப்படி ஆவணம் கொடுக்கும் காலத்திலே என்னொன்று ஓடி கொண்டு விளையாட கொண்டு இருக்கிறேன் பார்த்தார்கள் தேவர்கள் இந்த குழந்தையாகப்பட்டது தேவருக்கு சொந்தம் என்று உரைத்தார் அப்படி தேவருக்கு சொந்தம் வரைக்கும் காலத்திலே இவருக்கு முடியாது பார்த்தார் செலவுக்கு முடியாது மண்ணாசை பொன்னாசை குழாசை வார்த்தை அதே தேவரே இந்த ஏகமாகப்பட்டது என்ன அது பொண்ணு நடந்ததுனா இந்த குழந்தை தேவருக்கு சொந்தமான குழந்தை இந்த ஏகமாகப்பட்டது பூலோகத்தில் நடந்திருக்குது அப்படியே நித்திய வழக்கப்படி என் தாஜ்மஹால் ரோடு நந்தவனம் சார்ந்து விளையாடும் காலத்தில் ஒரு கால சூழலை கண்டேண்டி ஒரு காலை உதவி முடியாது கதிரவன் ஆபத்தம் எவ்வளவு அழகா இருப்பானோ வாய்க்கு சிக்கிறங்க அது ஒரு இருக்க முடியாது ஒரு மன்னனை பார்த்தேன் அல்லவா கதிரவனுக்கு நிகராக ஆமா மன்னனை பார்த்த உடனே
இவகாலைக்கு தாழ் என்று ஓஹோ என் மனதிலே மலைக்கோட்டை கட்டி ஆ என் தந்தையாருக்கு போது மகாராஜன் ஆ அம்மா அப்பனுடைய ஆ உனக்கு திருமணம் செய்து போறேன்னு சொல்ல போதும் ஆஹா எனக்கு வேணாம்பா தேவையில்லை நான் எப்ப கல்யாணம் கேட்கணும் ஓஹோ எனக்கு அப்ப கல்யாணம் செய்து கொடுத்தா ஓ போதும் அப்படிலாம் செய்து போதும் என்று வார்த்தையாடி அவரை பார்த்த உடனே நான் சைகை காட்டினேன். ஓ செய்கை எப்படி ஆமாண்டி, காட்டுறீங்க? என் கேள்வி ஒரு குடியா என் சிலையை கேட்டு சந்திரசேகரப்பட்டனம் என்று நான் சைகை காட்டி விட்டு வந்தேன். ஓஹோ சந்திரசேகரி பாட்டினோம். ஆமா அப்படி சைகை காட்டும் காலத்து அவர் ஓட்டரம் போய் வந்து என் தந்தை யாருக்கு முடியாது தந்தையே 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 எனக்கு திருமணம் வேண்டும் என்று வச்சு ஆமாம்மா அப்படி திருமணம் செய்ய வேண்டுமானா நீங்க மாப்பிள்ளை தேடியா போக கூடாது 56 செத்து திருச்சும் சபாஷ் ஆமா ஆமா கேட்டாங்க அந்த காலத்துல பார்த்தோம் அல்லவா அவர் என்னை பார்த்து வருவார் என்ன அவர் நாட்டு அரசு அரப்பான் என்று மலைக்கோட்டை கட்டி தந்தையாருக்கு முடியாது கொஞ்சமா இருக்கிற தந்தையே 56 ராஜாக்கள் பெரும் அழைக்க வேண்டும் ஆமா நிறுவத்தை கண்டு திருமணம் செய்ய வராங்களோ ஆமா அவருக்கு ஏன மனாட்டி என்று உரைக்கும் அவனே வண்டார் வந்தா நீங்க தேர்ந்தெடுத்து ஆமா அண்டி என் நந்தி யாருக்கு முடியாது என் வார்த்தையை கேட்டு இச்சா ஏற்படுத்தி 56 ராஜாக்களும் என்ன திரும்ப போய்விட்டார் இச்சா ஏற்படுத்தினான் பார்த்து என் கருத்தில் என்ன கொண்டு வந்தேன் தெரியுமா சொல்லுவா அப்படி கருத்து வைக்க முடியாது நான் மாலை எடுத்துக் கொண்டு வடச்சார் இடச்சாரிய புதர் நாட்டு அந்த நந்தவனத்திலே பார்த்தேன் அல்லவா அந்த ஆடவனை கண்ணால் கண்ட பொழுது என் கருத்து வைக்க முடியாது மாலையை போட்ட உடனே மண்ணால் வந்து அதே பொண்ணு இப்பெரும் காரியத்தை செய்விட்டாயே எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஓஹோ அனைத்து பேர்களும் ஆமாண்டி ஏமா ஒரு நாட்டு மன்னர் தான் மாலை போட்டுருக்கு ஏன் சண்டை போட்டாங்க அவர் நாட்டு அரசு எண்ணி என் கடத்தில் இருக்க முடியாது நான் மாலையை போன காலத்தில் இருக்கும் என் குருவர்கள் எல்லாம் ஒன்று செய்துவிட்டாரே என்று உடனே அவர் யார் தெரியுமா அதோ இருக்க முடியாது விஷயம் அல்லவா அப்படி கருணாப்பட்டவன் தெரியாத செய்துட்டீங்க. ஆமாண்டி அப்படி மாலைப்பட்டவரே பார்த்தான் துரியாகப்பட்டவன் அண்ணாக்காரனா எப்போது உனக்கு மனதை இருக்காரோ அவளே உனக்கு மனது அல்லவா என்ன அது வரைக்கும் முடியாது போகும் நடக்கு தாண்டி விதி வந்தா முடியாது என் நதி யாருக்குமே போது மகாராஜன் உரைத்தரல்லவா வார்த்தை எப்போது மனதளித்தாயோ நீயோ ஒரு அருந்த கர்ண ஒரு அருந்த கயிறு நீயோ ஒரு பொத்த தோண்டி கர்ண ஒரு அருந்த கயிறு பொண்ணு ஒரு பொத்த தோண்டி உங்க 2 பேரும் தான் பொருத்தமா இருக்கும் ஒரு வாய மோத்திர முடிக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்பா அப்படி உரைக்கும் காத்து இத மனதில் எண்ணி அப்படி மதியா மனதோடு இதோட குடியா தேரில் போகும்போது என்ன நடந்தது தெரியுமா சொல்லுங்கம்மா
அப்படி தேர் போகும்போது ஒரு காரம் பசு வந்து தேர்தல மாட்டி இறந்து விட்டது அம்மா. தேர்தல மாட்டி இறக்கும் காலத்தில் அந்த காராமத்து ஆபட்டது யார் வைத்து பிழைப்பு கொண்டிருந்தார் தெரியுமா? ஒரு ஆயுராகப்பட்டவர் ஒரு கண்ணும் ஒரு கன்று வைத்து சிவந்து கொண்டிருந்தார். அதே காரணா இந்த கன்று வைத்தல்லவா சிவந்து கொண்டிருந்து இப்பரும் என்ன சாபம் தெரியுமா அம்மா? அது வரைக்கும் யானை எப்பொழுது இந்த தேர்தல மாட்டி கண்டாபட்டி வந்ததோ சாபம். என்ன சாபம்? இந்த தேராபட்டது உனக்கு தக்க சமயத்தில் சாபத்தை கொடுக்கும். தக்க சமயத்தில் தேர் உதவுது. ஆமா, அந்த தாய் இந்த கண்ணு என்ன தாய் பதவப்பட்டது. அதே காரணா உனக்கு கல்யாண பொறுப்பாடா ஏண்டா இப்பேரு பாதை செய்து வச்சாயே ஆத்துக்கு அதையாவும் அன்பாவின் பிள்ளை வளர்த்து கொண்டு வந்தேன். இந்த தேர்தலை வழிய பிள்ளை இருந்து வச்சாரு சாபம். அந்த கன்று ஆபட்டையும் சாபத்தை கொடுத்தது அம்மா. என்ன சாபம்? என்னம்மா தெரியுமா? இறக்க முடியாது. எப்போது என் பிள்ளையை பிரிந்து வாழணும். அதே மாதிரி கல்யாண பொறுப்பல்லவா மீனும் உன் மனைவி மக்களை பிரிந்து வாழ்க்கை சாபத்தை கொடுத்தது. சாபத்தை கொடுத்தது. ஆமா ஆண்டி, அப்படி சாபத்தை திரும்ப சொல்லி இருக்க முடியாது. என் தந்தையை விட்டு விட்டு அது ஒரு தண்ணி அத்திமானம் சார்ந்தும் அழைத்து எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்ல. பாம்பாய் வந்து ஆரத்தி எடுத்து மருமகளை அல்லவா 100 பேருக்கும் கர்ணன் அண்ணா அல்லவா 100 பேருக்கும் உங்களோட பொண்ணு விநாயகம் என்ன எந்த குறைவான விஞ்ஞானி ஆரத்தி எடுத்து வருங்காலத்திலே அன்று ஒரு பொழுது இருந்து விட்டு மறுநாள் காலையிலே ஒரு பெண்ணா பிறந்தானா அப்ப நித்திய வழக்கப்படி திறந்தோர் ஒரு பெண்ணா பிறந்தானார் என்ன வேலை செய்யணும்? ஆமா, பெண்களா பிறந்து விட்டா காலையில எழுந்து வீட்டு வேலை செய்யணுமா? ஆமா, அதனாலே அடுத்து பெண்ண மாறியும் கரைக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு கன்னியமலை போக வேண்டியம்மா. ஜலம் கொண்டு வரலான்னு போறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணாக்க என்ன அக்கம் பக்கம் இருக்கணும் என்ன பண்ணுவாங்க? என்ன அடி சாட்டியா என்ன பண்றேன்னு என்ன ஊரு அப்பா என்ன சொல்லிட்டாங்க? கண்டிப்பா போல போட்டாங்க. என்ன ஜாமான் கேட்பாங்க. உண்மைதானாக்கா? ஒரு பொண்ணு ஊரு கட்டி வந்து கேட்க மாட்டியா? கட்டியா அது அதிகம் கேட்பாங்க. அது ஊமுங்க. அது ஆய் போச்சா? நீ சாப்பிடுன்னு கேட்டாங்க. அவங்க போய் சொல்றேன். எந்த பார்த்தா அது இருக்க முடியாது. பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பார்த்தா யாருமே பேசவே. ஏமா என்ன காரணம்? ஆமா ஆண்டி, ஆரோக்கியம் முடியாது மண்மதி அவளை பார்த்தா இந்த பொண்ணுடைய பாகத்தை வரல கருத்தை விட்டாள். என்ன என்று பார்க்கிறானா இது இருக்க முடியாது. இவா உடத்துக்கு எல்லாம் என்ன தேர்வாக மைந்தவும் அருண் அல்லவா அவன் முன்னாடி வார்த்தையை கேட்டு உலக்கரையில கொடுத்து போட்டு விட்டு அங்க போயிட்டு எங்க போனீங்க? என் நம்பியத்துல போனேன். நம்பையும் பேச மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால இது இருக்க முடியாது. தாய்மார்களோடு யார் என் அனமலையிலே தாய்மார்களோடு சில காலம் அல்லவா அதனாலே என் தாதியாகப்பட்டவள் சில காலம் வீட்டுல இருக்கு. தாதியோட கூட. ஆமா, அப்ப நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து இது இருக்க முடியாது. 100 பேருக்கு மொத்தம் காரணம் அல்லவா காரணம் மலை பொண்ணு இந்த இருக்க முடியாது. இந்த காந்தாரியாகப்பட்டவர் இந்த ஒரு மதுரை வச்சு கொண்டு காந்தாரி காலத்திலே 100 மறுபடி வைத்து எப்படி குடும்பம் செய்வா கேட்கவும் அத்தை அரைக்க முடியாது. காந்தாரி அல்லவா ஓடி வந்து பார்த்தேன். என் தாய் வாழ்விட்டு நான் 10-15 காந்தாரி வந்து என் காலில் இருந்தார். என் அத்தைக்கு மத்திய ஆச்சு சாமிக்கு சாமி ஆச்சு. நீங்க காலை தகுமா என்னத்த வார்த்தை என்னத்த வார்த்தை எவ்வளவு வந்திருக்கீங்க கேட்கும் போது அம்மா பொண்ணு ஆயகம் இருக்க முடியாது. நாட்டு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இருவார்த்தை வைக்கலாமா? நாட்டில் மக்களாகப்பட்டது எந்த குறை நம்ம தீர்த்து வைக்கிறோம். நம்ம வீட்டுல கூட யாரு மாத்தி இருப்பான்? பாமா அரண்மனைக்கு அத்தை இனி ஒரு நான் வர மாட்டேன். என்னது இனி ஒரு நான் வர மாட்டேன். இது வரைக்கும் என்ன பொண்ணு எல்லாம் இருவா பேசுறாங்க. வரமாட்டாச்சு. அப்படி நான் உங்க கூட வர வேண்டும். ஆனால் அதிவாளி ஏற்படுத்த வேண்டும். சரியாக ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினாராய் இருப்பேன். அவர் மோதனம் பார்க்க மாட்டேன் என்று உரைக்கவும் மற்றவர் வார்த்தையை கேட்டு தனிமாளி ஏற்படுத்தினார். தனிமாளி
தனி மாளிகை ஏற்படுத்தி சிலக ஆலோசித்து வந்த. ஓ சிலது காலம். ஆமா. அங்க என்ன நடந்தது தெரியுமா? ஒரு ஆடலை பார்த்து திருமணம் செய்தால் ஆனா ஒரு கிணறு வாழ்க்கை ஒன்னும் நாள் அல்லவா அதுலயும் இல்ல பாவி ஆரம்பிச்சு கிடையாது அமர்ந்திருக்கும் போது திடீர்னு தர்மம் ஆயிட்டார். ஆமா ஆண்டி என் மரியாதை பேச கிடையாது கௌரவத்தை பார்ப்பது கிடையாது திடீர்னு தர்மமாகும் பொழுது எல்லாம் சுந்தரமா பற்றாது நமக்கு காவல் தேர்வு என்று அது இருக்கும் முடியாது அரசாங்கத்தில் வார்த்தை தெரிவித்தான். அப்படி அரசாங்கத்தை சொல்லவும் எதை மறைச்சாலும் மறைக்கலாம். இதை மறைக்க முடியுமா? முடியவே முடியாது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதமா 9 மாதம் காலத்திலே அங்க என்ன பண்ண தெரியுமா? அல்லவா துச்சம் விடுத்து சூரிய முதல் வரை மக்கள் அல்லவா அது எத்தனை விடுத்து புனராய் வரமணில் இருப்பார். ஆய்ச்சல் உரைத்தான். நான் வரம் அடைத்தேன். அழகியாக கூந்தலை பிடித்து விஜய் அத்திமன்றம் 66 வீதியும் என்னை இழுத்து வந்தான். ஆமா அப்ப இழுத்து ஒரு கணக்கு இவருக்கும் முடியாது. சபையில் இருக்கிறார். சபையில் யாராவது வந்தார் ஒரு மயில் நடந்த சபையாளப்பட்டது. அப்போது பார்த்தா அதே நாயகம் இந்த கற்பத்தின் காரணம் யார் என்று உரைத்தார். இந்த கற்பத்தின் காரணம் யார் என்று தெரியாது. சரியாக்கம் செய்து என்று உரைத்தார். ஆமா ஆண்டி எந்தே அப்போது குரல் கேட்டது. அந்த குரல் யார் குரல்? யார் குரல் தெரியுமா? இப்படியாய் இருந்தால் இந்த கற்பத்திற்கு காரணம் கரண் என்று உரைத்தார். எப்படி கற்பத்திற்கு காரணம் கரண் என்று உரைத்தார் என்று கேட்கவும் வழக்கப்படி காலையும் ஆலயம் நான் குளித்து வழக்கம். அப்ப குளிக்கும் போது பொண்ணு அரமலிருந்து கரண் வந்தார் பார்த்து உரைக்கும் கண்ணெடுத்து கேட்டான். எப்படி ஆயிரத்து ஊதிய மந்திரத்தை விடுத்து என்னை புரட்சி செய்தார். அதனாலே அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் விஷயம் தெரியாதனாலே விஸ்வநாதன் கிராமத்தை வைத்து எந்த குறைவாக முடியாது இந்த அரண்மனையே அழைத்து இருக்கின்றேன். காவியமே